ஹாய் மை டெக் வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுஸ் ஆக்ஷன். ஓகேவா? மவுஸ் ஆக்ஷனுங்கிறது என்னென்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளால் மவுஸ் வச்சு என்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அதே நம்ம ஆட்டோமேஷன்லேயே பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். இதில் எங்கடா ஆக்ஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெப் டிரைவரோட ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்னோட டிரைவரை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னோட டிரைவரை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். ஆக்ஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சைட்டுக்குள்ளே போகிறோம். சைட்டுக்குள்ளே போயிட்டு இதான் என்னோடய சைட் அப்படின்னா சைட் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைட் நேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட், அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ நான் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஹோம் டெக்ஸ்ட் இருக்குது, கண்ட்ரோல் எஃப் டபுள் ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஆஃப். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பாருங்கள். ஓகே, டெக்ஸ்ட் ஒர்க் ஆகல, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஒர்க் ஆகாது. பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, டிரைவ் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் டு எல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கிளிக் பண்ண போகிறோம். இதை வச்சு மவுஸில் உள்ள மெத்தட்ஸ்லாம் வச்சு ஏ டாட் கிளிக்கு நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏதோ ஒரு இடத்த கிடையாது. ஏ டாட் கிளிக்கு, இதில் வெப் எலமெண்ட் இருக்குல்ல, இது தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் கிளிக் ஒரு முறை பாருங்கள். ஏ டாட் கிளிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வெப் எலமெண்ட்டோட டார்கெட் யூஸ் பண்ண போகிறேன். வெப் எலமெண்ட்டோட டார்கெட், என்னோட டார்கெட்னா ஃபைண்ட் எலமெண்ட். ஸோ நான் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் கிளிக் பண்ணுறேன். டாட் பர்ஃபார்ம் கொடுக்கணும். சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் எலமெண்ட் கம்பைட் பண்ணும்போது வில் டாட் பர்ஃபார்ம் கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி பில் டாட் பர்ஃபார்ம் கொடுத்து பழகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மல்டிபிள் எலமெண்ட் சேர்த்தாப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல பில் டாட் பர்ஃபார்ம் கொடுக்கணும். சிங்கிள் எலமெண்ட் யூஸ் பண்ணும்போது டாட் பர்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும், அது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எலமெண்ட் நமக்கு கிளிக் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம் ஒரு முறை. ஓகே, ஹோம் கிளிக் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க. இது வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறது. நம்ம கீபோர்டு வச்சு கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாட்ஸ் இன்கேஸ் அதுலேயே ஒரு கிளிக் இருக்கும், அந்த கிளிக் யூஸ் பண்ணுவோம். டிரைவ் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கிளிக்கு, இது வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏ டாட், எந்த இடத்துல உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏ டாட் டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ டாட் கண்டெக்ஸ்ட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எந்த வெப் எலமெண்ட் அந்த வெப் எலமெண்ட் கேட்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஏ டாட் கண்டெக்ஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், பர்ஃபார்ம் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஏ டாட் கண்டெக்ஸ்ட் கிளிக்னா என்ன பண்ணுது, ரைட் கிளிக் பண்ணுது. வெப் பேஜில் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணோம். ஓகேவா? ஏ டாட் கண்டெக்ஸ்ட் கிளிக் பார்த்துருப்பீங்க, ஏ டாட் கிளிக் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏ டாட் கிளிக்கு, ஏ டாட் கண்டெக்ட் கிளிக் அண்ட் ஹோல்டு நம்ம பார்ப்போம். இப்போது அடுத்து கண்டெக்ஸ்ட் கிளிக் பார்த்துருப்போம், டபுள் கிளிக் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன, வேறு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏ டாட் கிளிக்கு, கண்டெக்ஸ்ட் கிளிக் பார்த்துருப்போம். அடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப்ங்கிறது ஒரு சோர்ஸ் எலமெண்ட், ஒரு டார்கெட் எலமெண்ட் கேட்குது. ஸோ சோர்ஸ் எலமெண்ட், டார்கெட் எலமெண்ட் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா ஒரு எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே வைக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப். நான் என்னோடய பேஜுக்குள்ளே போகிறேன். இந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வைக்க போகிறேன். இதுதான் நான் இப்போ பண்ண போகிறது. நான் ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பாத் எடுக்கணும். எங்கே இருக்குது, இந்த எலமெண்ட்டுக்கு என்கிட்ட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே ட்ராக் பண்ண போகிறனோ அந்த எலமெண்ட்டை பார்க்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு என்ன, ட்ராப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத், இதுக்குள்ள சாரி பை டாட் ஐடி. நம்மக்கிட்ட ஐடி இருக்குது கரெக்டாக.
கண்ட்ரோல் டு எல் என்ன பண்ண போகிறோம், சிஸ் அவுட்டில் நம்ம இந்த ஐடியை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சாரி, இது வந்து சோர்ஸ் எலமெண்ட். ஸோ சோர்ஸ்னே கொடுத்துக்கிறேன் டேரெக்டாக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை தூக்கி இந்த எலமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு எலமெண்ட் வேணும். ஓகேவா? அந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்ன, ட்ராப் ஏரியா. கரெக்டாக எங்கே ட்ராப் பண்ண போகிறோமோ அதான் ட்ராப் ஏரியா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி. ஐடி தானே அது? ஓகே, ஐடி தான். கண்ட்ரோல் டு எல், அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, டார்கெட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ டார்கெட்டை கொடுத்தா இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே ட்ராக் பண்ண போகிறோம், ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எதுவுமே பண்ணலை. என்னன்னு போய் பார்க்கலாம். எக்ஸப்ஷனும் அடிக்கலை. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று பண்ண விட்டுட்டேன். என்ன, டாட் பில்டு டாட் பர்ஃபார்ம் கொடுக்கணும் கன்ஃபார்மாக. ஓகேவா? இல்லைன்னா வெறும் பர்ஃபார்ம் மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஓகேவா? ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது, இந்த எலமெண்ட்டுக்கு ஐடி மோங்கோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த எலமெண்ட்டோட ஐடியை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐடியை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல், இதுக்கு பேர் என்ன, சோர்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மவுஸ் ஆக்ஷனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஏ டாட் கிளிக் அண்ட் ஹோல்டு. ஓகேவா? கிளிக்கு கிளிக் அண்ட் ஹோல்டு, கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். எதனா என்னோட சோர்ஸ் எலமெண்ட்டை கிளிக் அண்ட் ஹோல்டு டாட் மூவ் டு எலமெண்ட். என்ன எலமெண்ட்டை, மூவ் டு எலமெண்ட்டு. எந்த எலமெண்ட்டை மூவ் பண்ண போகிறேன், என்னோட சோர்ஸ் தான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் டு எலமெண்ட் டாட் ரிலீஸ். எதுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன், என்னோட டார்கெட்டுக்கு. டாட் பில்டு டாட் பர்ஃபார்ம் கிளிக் அண்ட் ஹோல்டு மூவ் டு எலமெண்ட். கிளிக் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, அதே எலமெண்ட் என்ன பண்ணீங்க, மூவ் பண்ண போகிறீங்க, அதே எலமெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதான் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இவ்வளோதாங்க மவுஸ் ஆக்ஷன். மவுஸ் ஆக்ஷனில் பெருசாக எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?